எல்லோருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல ஒரு சுவையான அரசியல் தலைப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். எப்போதும் சொல்வதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலை யதார்த்தங்கள் மற்றும் தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள, கரண்ட் அஃபேர்ஸ் பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ளவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. கடும் கோபத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மிக கோபமாக பேசியிருக்கிறார் சமீப நாட்களிலே. அதுக்காக என்ன காரணம் அப்படிங்கிறத வேகமாக அலசுவோம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியுடைய நோக்கம், வீடியோஸ் கோல். சாதாரணமாக ஒரு அடுத்த ஜெனரேஷன் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை டாக்டர் ராமதாஸ் பெரியவர், டாக்டர் ராமதாஸ் நிறுவனருக்கு பிறகு இளைஞர்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்ற அறிவார்ந்த ஒரு தலைவர் என்று கருதப்படுகின்ற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சமீப நாட்களில் அவர் பேசி வரும் பேச்சு எல்லோருக்கும் பிரமிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அரசியல் களத்தில் மட்டுமல்ல, பத்திரிகையாளர்களிடையே கூட, அவருடைய ஆதரவாளரிடையே கூட ஒரு பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி தான் கலை யதார்த்தம். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சமீபத்திலே கொடுத்த ஒரு காணொலி பேட்டியிலே, தொலைக்காட்சி பேட்டியிலே அவருடைய கடும் கோபத்தை சென்னை வானிலை மையத்தின் மீது காட்டியிருக்கிறார். இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்திய வானிலை ஆராய்ச்சி நிறுவனம், அதனுடைய சென்னை கிளை மீது மிக கோபத்தை காட்டியிருக்கிறார். கிட்டத்தட்ட அந்த சென்னை வானிலை மையத்தெல்லாம் மூடிடலாமே, இந்த மழையளவு தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து மழையளவை ஒழுங்காக சொல்லலையே, அதனால் அதெல்லாம் மூடி தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி மிகவும் காட்டமாக பேசியிருக்கிறார். எதற்காக இப்படி பேச வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒன்று, இந்த வெதர் ஃபோர்காஸ்டர்ஸை பொறுத்தவரை பல விவரம் அறிந்த வெதர் ஃபோர்காஸ்டர்ஸ், அதாவது முன்னாள் சென்னை வானிலை அந்த நிறுவனத்தின் இயக்குநராக இருந்த புகழ்பெற்ற ஐயா ரமணன் அவர்கள் கூட சமீபத்தில் என்ன பேட்டியில் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், பருவநிலை மாற்றத்தினால் பலத்த மழை வருவது எல்லா இடத்துலையும் சாதாரணமாகிவிட்டது. அதே போல் ஒரு ப்ராட் ரேஞ்ச் தான் கொடுக்க முடியும். அதாவது 25 சென்டிமீட்டருக்கு மேலே வரும், 30 சென்டிமீட்டருக்கு மேலே வரும் அப்படிங்கிற அளவு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தவிர அதிகபட்ச மழை எவ்வளவு போகுங்கிறது அந்த காற்று பல திசைகளிலிருந்து வரக்கூடிய ஒரு வேகம், எந்த இடத்துல அந்த காற்று சுழற்சி ஒன்றாகிறது, எவ்வளவு மழை மேகங்களை அந்த காற்று கொண்டு செல்கிறது, இது போன்ற விஷயங்களால் தான் அந்த மழை அளவு தீர்மானிக்கப்படும். அதனால் உலக அளவிலேயே கூட, அதாவது குளோபலி இதுதான் மெத்தடு. அதே மாதிரி இந்தியா யூஸ் பண்ணுற மாடல்ஸ் எல்லாமே உலக பிரசித்தி பெற்ற மாடல்ஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆக இது இதன் மூலமாக டாக்டர் அன்புமணி ராமதாஸோட பேச்சிலே தெர் இஸ் நோ சயின்டிஃபிக் ரேஷனல், எந்த ஒரு அறிவியல் அடிப்படையுமே இன்றி தன்னுடைய அரசியல் கோபத்தை, அரசியல் காழ்ப்புணர்ச்சியை ஒரு வானிலை அமைப்பின் மீது, வானிலை மையத்தின் மீது காட்டுவதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா அதில் உள்ள அரசியல் நமக்கு மெல்ல புரிய வரும். அரசியல் ரீதியாக, அரசியல் கள ரீதியாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலுவான நிலையில் இப்போது இல்லை அப்படிங்கிறது கலை யதார்த்தமாகிறதுங்கிறது பலரும் சொல்லுகிறார்கள். குறிப்பாக வட மாவட்டங்களிலே, தமிழகத்தின் மேற்கு மற்றும் வட மாவட்டங்களிலே ஏற்பட்டிருக்கும் பல மாற்றங்கள் இதற்கு காரணமாக சொல்லப்படுகின்றன. முழுமுதற் காரணமாக சொல்லப்படுவது ஆர்கனைசேஷன் வைஸ், அதாவது அந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சி அமைப்பினுடைய மிக பெரும் ஒரு பலமாக இருந்த காடுவெட்டி குரு என்ற ஒரு களத்தலைவர் அல்லது கள பணியாளர் அந்த கட்சியில் மிக முக்கியமான பணியாற்றி வந்தவர் இறந்த பிறகு ஆன் த கிரவுண்ட் சப்போர்ட் அந்த கட்சியை மெல்ல மெல்ல இழந்து வருகிறது அப்படிங்கிறதை பலரும் சொல்லுகிறார்கள். இது எல்லாரும் ஏற்று கொள்ளப்பட்ட ஒன்று. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்கிட்ட பேசினா கூட ப்ரீ காடுவெட்டி குரு, போஸ்ட் காடுவெட்டி குரு, காடுவெட்டி குரு அவர்களுக்கு முன்னால், அதற்கு பின்னால் அப்படின்னு தெளிவாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். அந்த வளர்ச்சி குன்றிவிட்டது. அல்ல, ஏற்கனவே இருந்த வளர்ச்சி ஒரு மாதிரி ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி திடமாகிடுச்சு, வளர்ச்சி பொண்ணு பெருசாக இல்லைங்கிறது எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே கட்சி அதனுடைய அந்த கோர் ஓட்டர் பேஸ், அதாவது வன்னிய சமுதாய மக்கள், வன்னிய சமுதாய இளைஞர்கள், அந்த கோர் ஓட்டர் பேஸ் தான் அந்த கட்சியினுடைய அடிப்படை. அந்த அடிப்படையே மெல்ல மெல்ல ஆட்டம் காண்கிறது என்று சொல்பவர்களும் பலரும் இருக்கிறார்கள். இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன.
அதில் ஒரு சிலர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரணம், வட மாவட்டங்களிலும் கூட மெல்ல மெல்ல பாஜக பல கிராமங்களிலும் உள் கிராமங்களிலுமே வளர்ந்து வருகிறது. ஒரு கட்சியாக நல்ல ஆதரவை பெற்று வருகிறது. குறிப்பாக அண்ணாமலை தலைவராக பிறகும் அதற்கு முன்னரே கூட திரு எல் முருகன் அவர்கள் மாநில தலைவராக இருந்த பொழுதும் கூட பாஜக ஸ்டார்டட் மேக்கிங் இன்ரோட்ஸ் இன் நார்தன் தமிழ்நாடு என்று சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். இது ஓரளவுக்கு கலை யதார்த்தமும் கூட. ஆக அந்த வன்னிய சமுதாயத்திலே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மற்றும் இளைஞர்கள் பெருவாரியாக பாஜகவை நோக்கி செல்கிறார்கள் என்பது ஒரு கலை யதார்த்தம். இன்னொரு கலை யதார்த்தம் என்ன என்று சொன்னால், இரு கழகங்கள் திமுக அதிமுக இரண்டுமே இந்த பாமக வாக்காளர்களை தங்கள் புறம் ஈர்த்து கொள்ள ஆரம்பித்து விட்டன. ஒன்று அந்த கட்சிகளில் உள்ள பாமக வன்னியர் சமுதாய தலைவர்களை கொண்டு அந்த இளைஞர்களை கவர்ந்து ஒரு சிறிய கட்சியில் இருப்பதை விட ஒரு பெரிய கட்சிக்கு ஆதரவு கொடுப்பது நல்லது என்ற ரீதியாகவும் அந்த மாற்றங்கள் வர தொடங்கிவிட்டன. இதன் காரணமாக பாமகக்கு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. பல சந்தர்ப்பங்களிலுமே பாமக அந்த ஆரம்பகால அந்த வன்னியர் சங்கம் அப்படிங்கிற ஒரு போராட்ட கட்சி அல்லது போராளி கட்சியாக இருந்ததை மாற்றிக்கொள்ள பலமுறை முயற்சித்து இருக்கிறது. வன்னியர் சங்கமாக இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆனதே கூட ஒரு ப்ராடர் ஓட்டு பேஸ் அல்லது ஒரு பறந்து விரிந்த ஒரு சமுதாய கட்டமைப்பை தனக்குள் கவர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செய்தார்கள். அந்த மாதிரி அந்த ப்ராட் பேஸிங் ஆஃப் பாலிட்டிக்ஸ் பை பாட்டாளி மக்கள் கட்சி பிஎம்கே அதை மனதில் வைத்து கொண்டு தான் சட்டமன்ற தேர்தல் போன முறை வந்த பொழுது கூட மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வெரி வெரி ஃபார்வர்ட் லுக்கிங் ஸ்டேட்மெண்ட், ஒரு முற்போக்கு ரீதியான ஒரு சிந்தனையோடு களத்தை சந்திப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சி முடிவு செய்து பெரிய அளவில் அதற்கு பணம் செலவு செய்து பிரச்சார யுத்திகளை அமைத்தார்கள். குறிப்பாக வட தமிழ்நாட்டிலும் சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களிலுமே கூட இந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற ஒரு பேனர்ஸ் போஸ்டர்ஸ் அதுபோல் அவங்க நடத்திய மாநாடுகளிலே பெரிய அளவில் அன்புமணி ஒரு இளம் தலைவராக ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டது. இது எல்லாமே நடந்தும் கூட அப்போது நடந்த தேர்தலிலே ஒன்றுமே அவருக்கு ஒரு வாக்குகள் ரீதியாக எந்த விதமான ஒரு வித்தியாசமும் இது நடக்கவில்லை அப்படிங்கிறதே கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் அந்த கட்சிக்கு. அதுக்கப்புறம் இப்போ சமீப காலத்தில் பேக் டு த ஓல்டு வேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் எப்படி எப்போவுமே போராட்டம் அல்லது போராளிகளாக இருந்து கட்சியை வளர்த்தார்களோ அல்லது கட்சி அந்த கோர் பேஸ் அந்த கோர் இளைஞர்கள் அல்லது கட்சியோட அந்த வன்னிய சமுதாயத்தினரை இந்த மாதிரி ஒரு மாதிரி போராளி மனப்பான்மையிலே ஒன்றாக வைத்து தான் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்த முடியும் என்ற நோக்கத்தோடு பல நகர்வுகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த சென்னை புறநகரிலே ஒரு போராட்டம் நடந்தபோது ரயில் மறியலில் அவர் ஈடுபட்டது. அதே போல் இப்போ சமீபத்தில் இந்த நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு வெளியே போராட்டம் ஏற்பட்ட போது பெரிய கலவரம் வெடித்து அதில் பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுவது, இதெல்லாம் பார்த்தால் அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற ஒரு பொசிஷனிங்கில் இருந்து வன்னியர் சங்கம் மீண்டும் பழையபடி பாட்டாளி மக்கள் கட்சி பழையபடி ஒரு மாதிரி வன்னியர் சங்க அடிப்படையில் அரசியல் செய்வது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முடிவாகிவிட்டது, அல்லது அதுதான் அவருடைய வே ஃபார்வர்டு என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு கலை யதார்த்தம். இன்னொரு புறத்திலே 2024 பாராளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு வைக்க வேண்டும் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், அதனுடைய தலைவர் ஜி.கே. மணி இவர்களெல்லாம் சேர்ந்து விரும்புவதாகவும், ஆனால் திமுகவிலிருந்து இப்போதைக்கு அதுக்கு ஒன்றும் பெரிய சாதகமான வார்த்தைகள் வரவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை அவர்கள் திருமாவளவனை ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கூட்டணி தலைவராக பார்க்கிறார்கள். இப்போதைக்கு அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஆதரவு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை. ஏன்னா தேசிய அளவிலும் கூட திருமாவளவன் இந்தியா கூட்டணியுடைய பல கூட்டங்களிலுமே பங்கேற்று கொண்டிருக்கிறார். ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கும் பட்சத்திலே இப்போதைக்கு பாமக அங்கு செல்லுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று அதிமுக கூட்டணியில் சென்றால் எந்த அளவுக்கு பாமகவுக்கு அதிக வாக்குகள் கிடைக்கும், எந்த அளவுக்கு தொகுதிகள் கொடுக்கப்படும், வின்னிங் சீட்ஸ் என்ன கிடைக்குங்கிற ஒரு பெரிய ஒரு டைலமா அவர்களுக்கு இருக்கிறது. இவற்றுக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக
அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். புதிய கட்சிகள் மற்ற கட்சிகளுக்கு வந்து பாமகவினர் செல்ல ஆரம்பித்து விட்டது. அந்த கோர் ஓட் பேஸ், அந்த இளைஞர்கள் வந்து வேறு கட்சிகளை நோக்கி நகர்வுகளை ஏற்படுத்துவது, வருங்காலத்திற்கு வந்து நமக்கு நல்லது வந்து இந்த மாதிரி பெரிய கட்சிகளிலே போய் ஆதரவு கொடுப்பது அப்படின்னு தீர்மானிப்பது, இது போன்ற விஷயங்கள் தான் இப்போது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட லீடர்ஷிப்பை வந்து பெரிதும் நெருடி கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம். இந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி அந்த வானிலை ஆராய்ச்சியாளர்கள் மீது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காட்டியிருக்கிறாரே தவிர, உண்மையிலே வந்து அறிவியல் ரீதியாக இந்த மாதிரி அந்த வானிலையாளர்களை வந்து கோபப்படுத்தி பேசுவது அல்லது அவருடைய பணியை வந்து சிறுமைப்படுத்துவதுங்கிறது ஒரு மாதிரி ஒரு மூன்றாம் தர அரசியலாக இருக்க முடியுமே தவிர, அது எந்த கட்சியினர் செய்தாலும், அது வந்து டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் கிடையாது, எந்த கட்சியினர் செய்தாலும் அது வந்து ஒரு எஸ்கேபிசம், அதாவது தங்களுடைய கடமைகள், தங்களுடைய அரசு கடமைகள் அல்லது அரசியல் கடமைகளிலிருந்து வழுவி தேவையில்லாத ஒரு அரசு நிறுவனத்தை 50-60 ஆண்டு காலமாக இந்த நாட்டு மக்களுக்கு வந்து மழை குறித்து, வெள்ளம் குறித்து, இயற்கை பேரிடர்கள் குறித்து ஒரு தகவல் கொடுத்து கொண்டு ஒரு இயக்கத்தை வந்து சிறுமைப்படுத்துவது அப்படிங்கிறது முழுக்க ஒரு வெற்று அரசியலே தவிர அதில் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம இப்போ பார்த்துருக்கும் அடிப்படையிலே வந்து பிஎம்கேவுக்கு வந்து வரும் காலம் அல்லது வரும் தேர்தல்கள் மிகப்பெரிய சவாலான காலமாக இருக்கும். அவருடைய வருங்காலம் எப்படி இருக்கும்? அவருடைய வருங்காலம் நன்றாக இருக்குமா? அரசியல் கட்சியாக அவருடைய வளர்ச்சி இருக்குமா? அல்லது மெல்ல மெல்ல அவர்கள் வந்து புஷ் டு த ஃப்ரிஞ்சஸ் என்று சொல்வார்கள், அரசியல் களத்தின் ஓரத்திற்கு ஒதுக்கப்படுவார்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வருங்காலம் சொல்லும். டாக்டர் அன்புமணி ராமதாஸுடைய கோபத்தோட காரணம் வந்து தேர்தலில் தெரியும்னு நினைக்கிறோம். முன்னேறத்துக்கு மிக்க நன்றி.